யார் இருக்கு பாருங்க மம்மி. பார்க்குறேன் நான். ஆண்டி, பாட்டி இல்லை ஆண்டி. அதாவது எங்கள் ஊரில் இருக்கிறதே வந்து 50 வீடு தான் இருக்குது. 50 55 வீடாக இருக்குது. ஆமாம் ஆமாம், இந்த ஃபோன் வந்தது எல்லாம் மறந்து போய் விட்டது. உண்மைதாங்க அனு, நான் சொல்கிறது உண்மை. இப்போ நான் சொல்கிறது கூட உண்மை தான். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த கிராமத்தில் வந்து வளர்ச்சி கிடையாது. எங்கள் சொந்த கிராமத்தில் தான் ஒரு 45 50 தான் இருக்குது அந்த ஊர்லேயே. என்னன்னா அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. லாஸ்ட்டு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அந்த ஒத்துமையை வந்து எல்லாத்துட்டையும் பார்க்கலாம். பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு எல்லோரும் நல்ல மரியாதை ரெஸ்பெக்டாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பணம் காசு இப்படின்னு எல்லாத்துட்டையும் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்போ இருந்தே வந்து வீடு மாளிகையாச்சு. அப்பயே அவங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது, போட்டி பொறாமை அதிகமாயிடுச்சு. கிராமத்தில் அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கையை கூட சிம்பிளாக சின்னதாக கார்டு மாதிரி, விசிட்டிங் கார்டு மாதிரி ரெடி பண்ணி வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்றாங்க. ரிலேட்டிவ்ஸில் யாருன்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. சொந்தம் வந்து 50,000 பேர் தெரிஞ்ச இடத்துல இப்போ 10,000 பேருக்கு போயிட்டாங்க. 10,000 பேர் இருக்கிற இடத்துல இப்போ 5,000 பேர்த்துக்கு போயிட்டாங்க. இன்னும் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அது கூட தெரியாமல் போயிடும். சன்னு பாவமெல்லாம் இல்லை. டிபிவி மகனே, ஓவராக பேசுகிறடா பாரு. டென்ஷன் ஆகிட்டாங்க. எனக்கு ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்கடா டிபிவி. அம்மானு சொல்லி மெசேஜ் போட்டுட்டு இப்போ கிளவின்னு போடுறான் பார்த்தியா? இவனுக்கு எவ்வளோ உள்ளு இருக்கு. சின்ன பையங்க 8th தாங்க படிக்கிறான். அனு எப்படி இருக்க? டிபி வேலையோ போ போ. என்னது வேலையா? போப்பா, வெளியே போப்பாங்கிறியா சங்கர்? ஓகே ஓகே. அனு என்ன சாப்பிட்டீங்களா? வினோத் லூஸ் ஏர் ப்ளீஸ் மம்மி. எங்கள் தர்ஷனண்ணா, உங்கள் தர்ஷனண்ணா இன்னும் வரல லைவுக்கு. நேற்று வந்தார் தர்ஷனண்ணா, இன்னைக்கு லைவுக்கு இன்னும் காணோம். அதனாடா போன் இது லைவில் வந்து தர்ஷனண்ணாவே கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க நீ. ஒன்று அழுகிற போட்டாவா போட்டு தள்ளுற, இல்லையா தர்ஷனண்ணாவே கேட்டுட்ருக்க. என்ன பிடிக்கலையா? உன் சேனலுக்கு லைக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், கமெண்ட் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் என்னையும் பிடிக்கலைங்கிறியா பார்த்தியா? கடவுள்கிட்ட வேட்டினாலும் கிடைக்காது, வேண்டாம், அது வேஸ்ட். சரியா? இந்த ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, கொஞ்சம் மெதுவாக போனால் அந்த நாயெல்லாம் கம்முன்னு இருக்குங்க பாவம். அதில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே ஓட்ட வேண்டியது, அப்புறம் அதுக்கு பின்னாடியே துரத்திட்டு ஓட வேண்டியது. உம்மா லூஸ் ஏர் போடுற வயசாடா எனக்கு சங்கர். ஏண்டா உயிரை வாங்குற? லைவுக்கு வந்தாலே முடியை பற்றி தான் பேசுவியா, மற்றது எதுவுமே உனக்கு தெரியாதா? சொல்லுவாப்பா, உங்கள் ஊர் எந்த ஊர் சொல்லு. ஆனால் அவன் 8th படிக்கிறான் அந்த பையன், இலங்கை. சரிங்களா? அவன் ஃபஸ்ட்டு லைவுக்கு வரும்போது அம்மான்னு தான் வந்து பேசிகிட்டு இருந்தான். இப்போ என்னடானா இந்த லைவில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டான். அதனால் அவன் நீ வம்புழுக்கிறான் அந்த மாதிரி. சின்ன பையங்க. இது கேமிங் சேனலை வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் அது யார் போய் கேமிங் சேனல் பார்க்குறது சொல்லுங்க பாப்பா? நமக்கெல்லாம் கேமை பற்றி ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்லேயே பசங்க விளையாண்டாலே நான் திட்டிகிட்டு கிடப்பேன், கேம் விளையாடாதீங்கடான்னு. சிரிக்காத டிபிவி, சிரிக்காதடா.